சங்கம் நடத்தும் சிறப்பான ஒரு நிகழ்வில் எனக்கு பேச வாய்ப்பளித்த நிறுவனர் திரு கோவிந்தராஜ் ஐயா அவர்களுக்கும், தாமரைப்பூ ஒன்னன் ஐயா அவர்களுக்கும், பொன்ராஜ் ஐயா அவர்களுக்கும் முதற்கண் என் நன்றியை வணக்கத்தையும் குறிக்கொள்கிறேன். குரு வாழ்க, குருவே துணை. போதையால் ஏற்படும் சீர்கேடுகள் என்று பார்க்கும்போது திருக்குறளின் வரிகளை தொட்டு என்னுடைய உரையை தொடங்குகிறேன். ஈன்றால் முகத்தை இன்னாதால் என்மற்று சான்றோர் முகத்துக்களி என்ற திருக்குறள் வரிகளை தொட்டு மனிதன் வெறுக்க வேண்டியவற்றுள் முக்கியமானது போதைப் பொருள். இந்த போதைப் பொருள் தனி மனித வாழ்வை சீரழிவதோடு நாட்டின் பொருளாதாரத்தையும் சீர்குலைத்து கிடையாது என்று சொல்லலாம். ஒரு வீட்டில் ஒரு கணவன் குடிச்சு விட்டு அவன் மனைவியை அடித்தான் என்றால் அந்த குழந்தையுடைய எதிர்காலம் என்பது பாழாக்கப்படுகிறது. அந்த ஒரு தனி மனித ஒழுக்கம்தான் சமுதாய ஒழுக்கமாகவும் பின்பு அதுவே நாட்டின் ஒழுக்கமாகவும் திகழும் என்று எடுத்துக்கொள்ளலாம். எனவே ஒரு ஒழுக்கம் அப்படின்றது பார்க்கும்போது தனி மனித ஒழுக்கத்திலிருந்து தான் எல்லாமே தொடங்குகிறது. இந்த மது போதை என்பது அந்த காலத்திலிருந்து இந்த காலம் வரைக்கும் இருக்கிறது. ஆனால் இந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா, நான் ஒரு ரிப்போர்ட்டில் பார்த்தேன். ஒரு வீட்டில் ஒரு தந்தை குடிப்பதோடு மட்டுமல்லாமல் அவனுடைய தாய், அந்த குடும்பத்தில் இருக்கிறவங்க எல்லாரும் சேர்ந்து மொத்தமாக உட்காந்து ஒரு பார்ட்டி அப்படின்ற வகையில் குடித்து ஒரு சமுதாய சீர்கேடை ஏற்படுத்துகிறார்கள். கோயம்புத்தூரில் பார்த்தீங்கன்னா, நான் லேட்டஸ்ட்டாக ஒரு தடவை அங்கே நீதிமன்றத்துக்கு சென்றபோது பார்த்தீங்கன்னா, கல்லூரி வளாகத்துக்கு வெளியிலேயே போதைப் பொருள் என்பது விற்பனை ஆகிறது. இது அந்த மாணவனுடைய சமுதாயத்தை குறிப்பாக சீர்கேடாக ஏற்படுத்துகிறது என்று தான் கூற வேண்டும். அது மட்டுமல்லாமல் நம்மளுடைய குரானில் கூட ஒரு சில வரிகள் கூறப்பட்டுள்ளது. இறைவனின் கட்டளையாகவும் அதனை எடுத்துக்கொள்ளலாம் என்ற வகையிலும், மதுவை பிழிபவன், மதுவை தயாரிப்பவன், மதுவை குடிப்பவன், மதுவை குடிக்க கொடுப்பவன், மதுவை எடுத்து செல்பவன், மது பாருக்கு எடுத்து செயல்படுத்துகிறவன், மதுவை விற்பவன், மதுவை வாங்குபவன், மதுவை அன்பளிப்பாக கொடுப்பவன், மதுவின் வருவாயை தெரிப்பவன் என்று மதுவை ஒரு மருந்து என்று எடுத்துக்கொள்ள முடியாது. அது ஒரு சமுதாய சீர்கேடாக இருக்கிறது. வாழ்க்கை என்பது ஒரு பூந்தோட்டம், போதையால் அது போராட்டம். போதையை நாம் காசு கொடுத்து வாங்கும் ஒரு வேதனை. போதையில்லாத சமுதாயத்தை நாம் உருவாக்குவோம் என்று கூறி, எனக்கு அதிக நேரம் நாம் எடுத்துக்கொள்ளாமல், தனிமரம் தோப்பாகாது. அதே போல மனிதர்கள் வாழ்ந்தால்தான் சமுதாயம் நல்லபடியாக இருக்கும். எனவே மனிதனையும் சமுதாயத்தையும் சீர்கேடாக்கும் இந்த மதுவினை நாம் ஒழிப்போம் 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 என்று கூறி, எனக்கு இந்த சிறப்பான நிகழ்வில் அதிக நேரம் எடுத்துக்கொள்ள விரும்பாமல் என்னுடைய சிற்றுரையை முடித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.